உருக்கமுள்ள அப்பைக்காய் நெய் தோட்டலாக்கினால் அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உமி. அத்தை மகள் இந்த காய்கறிகள் இப்படியெல்லாம் செய்தால், ஆனால் அத்தனையிலும் உப்பு அதிகமானதா, சீச்சி உமிழக்கூடியதான் இந்த உணவுகள் என்று கவி காலமேகம் இந்த காய்கறிகளை பற்றி தன் பாடலில் கூறுவார். தமிழ் கவிதை இலக்கியத்தில் சிலேடை எனும் வகையில் தரும் பாடல்கள் உண்டு. அதாவது சிலேடை இரு பொருளை தரும் ஒரு சொல் அல்லது வரி அல்லது பாடல்தான் சிலேடை அமைப்பில் இருக்கும். சிலேடை நேரடியாக ஒரு பொருளும் மறைமுகமாக இன்னொரு பொருளும் தரும். அப்படி சிலேடை நயம் அமைந்த பாடலாக அத்திக்காய் காய்காய் ஆலங்காய் வெண்ணிலவே என்ற பாடல் அமைந்த பாடலாகும். இலக்கிய சுவை மிகுந்த பாடலை பார்ப்போம். தலைவன் பொருள் தேடி பிரிந்துள்ளான். அவனை நினைத்து தலைவி வாடுகிறாள். நிலவு வருகிறது. நிலவே அத்திக்காய் அந்த திக்காய் அந்த திசையில் காய்வாய். ஆலங்காய் வெண்ணிலவே ஆலம் விஷம் போல இந்த திக்கில் இத்திக்காய் இந்த திக்கில் இந்த திசையில் காயாதே. என் உயிரும் நீ அல்லவோ என தொடங்கி தலைவி பாடுகிறாள். பிரிந்து சென்ற தலைவன் பாடுவான். இரவுக்காய் உறவுக்காய் ஏங்கும் இந்த ஏழைக்காய் இந்த ஏழைக்காக நீயும் காய் நிதமும் காய் உனக்கு நேரில் நிற்கும் அவளைக்காய் அங்கு காய்வாய். அதற்கு தலைவி என்னை காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ இத்திக்காய் காயாதே என் உயிரும் நீ அல்லவோ. ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய் சொன்னதெல்லாம் விலங்காயோ புரியுதா. தூது வழங்காய் வெண்ணிலவே தூது செல்வாய் வெண்ணிலவே என் உயிரும் நீ அல்லவோ என இருவரும் பாடுகின்றனர். உள்ளமெல்லாம் இலகாயோ உள்ளம் இன்னும் இவ்வளவு சொல்லியும் நீ உள்ளமெல்லாம் இலகாயோ என்ற பொருள். அங்கு மிளகாயை குறிப்பிடுவதல்ல. இவ்வளவு சொல்லியும் உள்ளமெல்லாம் இலகாயோ உள்ளம் இறங்கவில்லையா. கோதை என்னை காயாதே. நாங்கள் பிரிந்திருப்பதற்கு காரணமான அதாவது என் தலைவனை பொருள் தேடி செல்லும் அளவிற்கு இந்த நாட்டினை படைத்த கொற்றவனை அரசனை போய் காய் எங்கள் இருவரையும் காயாதே என நிறைவாக பாடல் நிறைவு தரும் வகையில் அந்த பாடலை அமைத்திருப்பார். எத்தனையோ காய்கறிகளை வரிசை வரிசையாக பாடலில் படைத்தாலும் எந்த காயை பற்றியும் குறிப்பிடாமல் சிலேடை நயமாய் தலைவன் தலைவி பிரிவித்துயரின் வெளிப்பாடாக நிலவை முன்னிலைப்படுத்தி கண்ணதாசன் கவிநயமாய் பாடலை கவிதையை படைத்துள்ளார். பலே பாண்டியா படத்தில் MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஜமுனா ராணி TM சவுந்தரராஜன் PB சீனிவாஸ் P சுசிலா ஆகியோர் பாடிய பாடலை கேட்போமா? ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என் உயிரும் நீ அல்லவோ என் உயிரும் நீ அல்லவோ அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே. என்னை போ
வாழக்காய் இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளைக்காய் உருவங்காய் ஆனாலும் பருவங்காய் ஆகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலையே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய் காதிக்காய் வெட்டக போல் கண்மை இன்பம் கனியக்காய் ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய் காதிக்காய் வெட்டக போல் கண்மை இன்பம் கனியக்காய் சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அத்திக்காய் காய் காயாதே நேயர்கள் இதுவரை கேட்டது தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் எல்லாதன் ஐயா வழங்கிய கண்ணதாசன் பாடல்களில் இலக்கிய சுவை என்ற தலைப்பிலே அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வண்ணிலவே என்ற பாடலை எடுத்து சிறப்பாக சொல்லியிருக்கின்றார். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே சிரிக்காயோ போதையனை காயாதே கொற்றவரை காய் வெண்ணிலா இதுவரையும் காயாதே தனிமையிலேங்காய் வெண்ணிலா அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ அத்திக்காய் ஆலங்காய் வெண்ணிலவே காய் காய் என பல காய்களை தந்தாலும் கனிச்சுவையாய் கவிச்சுவையாய் எத்திக்கும் ஒலிக்கும் வண்ணமாய் கண்ணதாசன் பாடலை படைத்தார். இனி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திரை இசைத்துறையில் கண்ணதாசனின் இலக்கிய சுவையை சுவைப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேடை வாசல்